15 வருது. அதுக்கு தான் சொன்னேன் பக்கத்தில் இருக்க பார்க்க போயிடலான்னுட்டு. டக்குன்னா கூட வீட்டுக்கு வந்துடலான்னு. சரி போயிடலாம். ஈவினிங் டைம் ரொம்ப நாள் ஆச்சுங்களா வீடியோலாம் போட்டு. ஆக்சுவலி என்னென்னா வீடியோலாம் வந்துட்டு நான் எடுக்கிறேன் தான், ஆனால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப பிஸியாக வச்சுருக்காங்க என்ன. பசங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுங்களா, ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஈவினிங் டைம் எங்களுடைய ஸ்ட்ரீட் இப்படி தான் இருக்கும். பசங்களை கூட்டிகிட்டு சும்மா ஒரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் பார்க்குக்கு. எனக்கு ஈவினிங் டைமில் வெளியில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் நிறைய ஜனங்கள் எல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஜனங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. பட் ஈவினிங் டைமில் நிறைய பேரை பார்க்கலாம், டிராஃபிக் இருக்கும் இல்லையா, அதனால் ஸோ நான் ஈவினிங் வெளியில் போக ஆசைப்படுவேன். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் டைம்லலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இந்த வீக்கெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம்னா தான் ஓகேன்னுவாங்க. மற்ற டைமில் டிராஃபிக் பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் தான் அப்பாவும் பிள்ளையும் உட்காந்துட்டு அழகாக ரசிக்கிறாங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நாங்கள் போய் ஒரு 10-15 நிமிஷத்தில் மழை பெஞ்சுது. 5 நிமிஷம் மழை, அதுக்கப்புறம் நின்றுடுச்சு. ஸோ என்ஜாய் பண்ணோம் நல்ல கிளைமேட்டுக்கு. ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்குது. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இங்கே பாருங்கள் கிளைமேட்டுக்கும் அந்த குளத்தாண்ட உட்காந்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு கப் டீ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன் முன்னாடி நம்ம பிளான் பண்ணியிருந்தா எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பிரமிப்பாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் வந்துட்டு நாங்கள் ரேரு வருது, இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஃபேமிலியாக பையன் பொண்ணுன்னுட்டு நாங்கள் வருது. என் பையன் ஸ்கூல் இருக்கும்போதெல்லாம் கிளம்பி போக மாட்டார், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கூல் போகணுன்றாரு. அப்பாவும் பிள்ளையும் கிளம்பிட்டாங்க, பின்னாடி நாங்கள் வரோம். நாங்கள் இன்ஜெக்ஷன் போட வரும்போது வந்தோம். கார் வேணுமா? ஓகே. பொண்ணை நான் தூக்கிட்டே இருந்தேன்னா, அதனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. நான் அப்படியே முன்னாடி பின்னாடிலாம் விசிட் பண்ணிட்டு வரேன். கார் எனக்கு வேண்டாம். 2 கார் வேணுமா உனக்கு? அடிக்கடிக்கு வரலான்னு தான் தோணுச்சு. ஏன்னா நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குங்களா. அதுவும் இல்லாமல் லைட்டெல்லாம் போட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு எந்த பயமும் வேண்டாம் கிட்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே வர. இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குங்களா, சரி சொல்லிட்டு பையன் தொழுகணும்னு சொல்லிட்டு இருந்தாரா, அதனால் கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் கோவிலையும் விசிட் பண்ணுறதுக்கு. இங்கே நிறைய பேர் ரெகுலராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் இருந்து சாய் அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க கிட்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நானும் இதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஓகே பட் பென்குயின் ஓகே. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா, அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த குளம் தண்ணி. இங்கே வாக்கிங் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு பர்சனல் கால் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவரை பேசிகிட்டு இருந்தாரா. இங்கே பாருங்கள், இந்த கோவில் தான் சொன்னோம். பையனுக்கு வந்துட்டு இந்த கோவில் பார்த்ததுலேருந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாருங்களா, அதனால் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போங்க. என்ன உடம்பு சரியில்லாம போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கு கால் வந்ததுனால அவர் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பையனும் கோவிலுக்குள்ளே போகணுன்னு அடம் பிடிச்சிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. பாப்பா நின்று வெறிக்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நானும் சரி நடந்து போகலாமான்னு சொன்னேன். இல்லை பையன் போகணும்னு சொல்லிட்டாங்களே, அதனால் போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
இதுதான் கோவில். இந்த சைடும் வழி இருக்குது. கோவிலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இப்போ தான் பேசி முடிப்பாங்கன்னு தெரியல. நாங்களும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம் பசங்களும். அப்புறம் நான் சொல்லிட்டேன், இது சரிப்பட்டு வராது வாங்கன்னு சொல்லிட்டு. பொண்ணு பாவம் டயர்டாகி போய் உட்காந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் வந்தாவே அப்படி தான் மெய் மறந்து போயிடுவாங்க. ஒரு வழியாக கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாமியை கும்பிட. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்ச நேரத்தில் மழை வந்துருச்சுங்களா, அங்கே அப்படியே தெரியுதுங்களா மழை பெஞ்சிருச்சா. அப்போது என்ன ஆச்சுன்னா எல்லோரும் இங்கே தான் வந்துட்டாங்க, கோவிலுக்குள்ளே தான் வந்துட்டாங்க. பார்க்குக்கு வந்தவங்க எல்லாருமே பசங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. என் பையன் மழையை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இன்னும் 2-3 கிட்ஸ் இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்ல காற்று, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோவில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா இது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். இத்தனை வருஷம் இங்கே இருக்காங்களாம். என் ஹஸ்பண்ட் வந்ததில்லைன்னு சொன்னாங்க. நானும் வந்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். மழை அதனால் மட்டும் இல்லை, பையன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான் மெயின் ரீசன் வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழையாகவும் இருந்துச்சுங்களா. எல்லா பக்கமும் மரம், நல்ல காற்று, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. மணி அடிக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்துட்டு பூசாரி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி அம்மா தான். நல்ல குணம் உள்ளவங்க. பாவம் கொஞ்சம் ஏஜ்டு. ஆளுங்க வரும்போதெல்லாம் எழுந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா மழைன்றதுனால நிறைய பேர் மழைக்கு ஒதுங்க தான் இங்கே வந்திருந்தாங்க. சாமி கும்பிட பாதி பேருக்கு வரவே இல்லை. பார்த்தீங்களா காற்று என்ன காற்று. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த காற்றுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இங்கேருந்து வர மனசே இல்லை. வாங்க போகலான்னு சொன்னால் கூட கேட்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனுஷன் உட்காந்துட்டாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் அவர் கூட தான் உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் இந்த கோவிலில். நாங்கள் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த மழை வர்றதுக்குள்ளே வீடு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டோம். வெளியில் வந்துட்டு பசங்களுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கலன்னா தப்பாயிடாதா, அதனால் பானிபூரி கடை அங்கே இருந்துச்சுங்களா. பையனுக்கு ஒரு பிளேட்டு வாங்கி கொடுத்துட்டு, இந்த சன்னா மசாலா இருக்கும் பார்த்திங்களா, சுண்டலாக என்னவோ அது ஒன்று வாங்கி கொடுத்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஈவினிங் டைம் ஒரு வழியாக ஃபேமிலியாக அவுட்டிங் சூப்பராக முடிஞ்சிருக்கு. எங்களோட ஹாப்பினஸ் சூப்பராக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட்.